நம்ம பண்ணுற யுத்தத்துக்கும் நமக்கு வேண்டியவர்கள் பண்ணுகிற யுத்தத்துக்கும் நமக்காக தேவன் பண்ணுகிற யுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நம்ம யுத்தம் பண்ணுனா 4 குடம் வேணா உடையும், இல்லைன்னா 4 பல்லு வேணா உடையும். நமக்கு வேண்டி ஒருத்தர் யுத்தம் பண்ணுனா ஒருவேளை ஒரு ஹை கோர்ட்ல வரைக்கும் ஒரு கேஸ் வரைக்கும் போய் தீரும். ஆனால் நமக்காக ஒருவர் யுத்தம் பண்ணினால் சமுத்திரத்தினுடைய ஆழத்திலேயே தள்ளி அதனுடைய சர்டிபிகேட்டே இல்லாம மூடி போடுவதற்கு தேவனால் முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒருத்தனுக்காக யுத்தம் பண்ணினா அடுத்த சண்டையில அந்த ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிட்டு மோசே ஒரு எகிப்தியனை கொன்று போட்டா, அவன் உடனே ஊரை விட்டு ஓட வேண்டியதாயிட்டு. ஆனா இதே இஸ்ரவேல் ஜனத்துக்காக இதே மந்தைக்காக மோசே முன்னேறின போது மோசேயுடைய தேவன் மொத்த எகிப்திய சேனையும் அதம் பண்ணினார். அல்லேலூயா. இப்ப யார் சொல்ல முடியும் மோசே கொண்டு போட்டான்னு? இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து யார் சொல்ல முடியும் இந்த ஜனங்கள் எகிப்தியர்களை கொண்டு போட்டார்கள்? சொல்ல முடியாது. உங்க மேல பழி சொல்லை என் தேவன் விழவிடுகிறவர் அல்ல, அந்த பழி சொல்லை அவர் ஏற்றி எடுத்து யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் இப்பமே செய்யுங்க ஆண்டவரே, இன்னைக்கே செய்யுங்க ஆண்டவரே, உடனே செய்யுங்க ஆண்டவரே நம்ம வாஞ்சிப்போம். ஆண்டவர் ஏன் மௌனமா இருக்கிறாருன்னா உடனே நடந்துன்னா அந்த பழி யாருக்கு மேல வந்து விடும்? உங்க மேலதான் வந்து விடும், கேட்டவங்க மேலதான் வந்து விடும். இவனாலதான் இது நடந்தது, இவன் தான் இதுக்கு காரணம்னு விடும். நீங்க முன்னேறிட்டு மாத்திரம் இருப்பீங்கன்னா ஒருத்தர் கூட சொல்ல முடியாது இந்த எகிப்திய சேனை அழிந்ததுக்கு காரணம் மோசேனோ இஸ்ரவேல் ஜனங்களோ சொல்ல முடியாது. யுத்தத்தை நடப்பிப்பவர் தேவன். அல்லேலூயா. யாத்திராகமம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி நீட்டி பிளந்து விடு. புத்திர நடுவாக வெட்டான் தரையில் நடந்து போவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான ஜெப வேளையில கூடி வந்த ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையினுடைய தலைப்பு முன்னேறுங்கள். முன்னேறுங்கள் என்கிற பதத்திற்கு கீழாக நான் உங்களோடு பேசும்படி ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். இந்த வார்த்தையானது ஒருவேளை கேட்டதா இருக்கலாம், வாசிக்கிற வசனமானது ஒருவேளை நமக்கு அறிந்த பகுதியா இருக்கலாம். ஆனால் பேச விரும்புகிறது ஆவியானவராய் இருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தைகளானது அனுதினமும் புதிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே நீ முன்னேறு. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து புறப்பட்டு போன்னு சொல்லிட்டு நீ சும்மா இருக்காத, நீ உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை எடுத்து சமுத்திரத்தின் நேராக நீட்டு. அல்லேலூயா. முழு சபைக்கு தேவன் தருகிற வார்த்தை, நாம் முன்னேற வேண்டிய மிக அத்தியாவசியமான ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். முன்பாக செங்கடல் நின்றாலும்
அடிமைப்படுத்துகிற ஆவி பின்தொடர்ந்து வருகிறபடியினால் செங்கடலை பிளந்து தருகிற தேவன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை முன்வைக்கிறார், நீங்கள் முன்னேறுங்கள். அல்லேலூயா. எங்க முன்னேறுகிறது, எதை நோக்கி முன்னேறுகிறது அப்படின்னு பாப்பீங்கன்னா, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். ரூத்துனுடைய புஸ்தகம் 1 எழுதுகிறவர்களுக்காக ரூத்துனுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனத்தில் கவனிக்கும் போது, நகோமி எல்லாவற்றையும் இழந்தாள், எல்லாம் நஷ்டப்பட்டு போயிற்று, எல்லாம் தன்னுடைய கையில் இருந்து அவள் மேன்மை பாராட்டின ஒன்றும் இல்லாமல் போயிற்று. அவள் மேன்மை பாராட்டின ஒன்றும் இல்லாமல் போன போதும் கூட அவள் சிந்தனை சொன்னது என்னன்னா, இனி நான் மறுபடியும் நான் இதே ஊர்ல இருக்க விரும்பல, இதே இடத்துல நான் இருக்க விரும்பல, இதே மோவாப்ல இருக்க விரும்பல, நான் பெத்லகேமை நோக்கி முன்னேற முற்படுகிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்னா, அதான் எல்லாம் இழந்தாச்சே, இனி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, இனி எதுக்கு பெத்லகேமுக்கு போகணும்னு நினைப்போம். இவருடைய முன்னேற்றம் எங்க நோக்கி இருக்குதுன்னா, பெத்லகேமை நோக்கி ஒரு முன்னேறுதல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனம், தேவ சபை அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய அனுக்கிரகத்தின் வீடாகிய இந்த பெத்லகேமை நோக்கி, அவருடைய சமூகத்தை நோக்கி முன்னேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 26 எழுதுகிறவர்களுக்காக ஆதியாகமம் 26 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அங்க ஒரு மனிதன் முன்னேறுகிறார். துறவுகள் தோண்டுகிறார், தோண்டுகிற துறவுகள் மூடப்படுகிறது. அவர் முயற்சி பண்ணுகிறார், அவர் முயற்சிகள் எல்லாம் அவரை தோற்கடிக்கும்படி போராடப்படுகிறது. ஆனா தேவன் சொன்ன அல்லது தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த கிணறு என்று சொல்லப்பட்டிருக்கிற பெயர்செபா வரைக்கும் ஈசாக்கு முன்னேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய முயற்சிகளில பல தோல்விகள் வரலாம், நம்முடைய முயற்சிகளில பல அடைப்புகள் வரலாம். தோண்டுகிற துறவை வெகு சீக்கிரமாகவே பிசாசு மூடி போடுகிறதற்கு முயற்சிகள் செய்திருக்கலாம். சபையே, நாம் முன்னேற வேண்டியது வாக்குத்தத்தத்தை நோக்கி முன்னேற வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிணற ஒருவேளை அது சத்துரு இருக்கிற இடத்திலேயே இருந்தாலும் கூட அது சத்துருவால் மூட முடியாது. அதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் தேவன். அல்லேலூயா. இயேசு தாகத்திற்காக ஒரு கிணற்றின் அருகே போகிற சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அந்த கிணறு சமாரியாவில் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இப்போ யூத ஜனங்கள் சமாரியாரோடு பேச முடியாது, பழக முடியாது. அந்த சம்பத்துகள் முழுமையாக 2 தரப்பினர்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் அது அதிகமாக பயன்படுத்த வேண்டிய உரிமை யூதாவுக்கு இருந்தது. ஆனா அந்த கிணறு எங்க இருந்ததுன்னு கேட்டா சமாரியாவுக்குள்ள இருந்தது. அந்த கிணற சமாரியாவுக்குள்ள யாக்கோபனுடைய கிணறு இருந்தாலும் கூட அதை மூட முடியல. காரணம் என்னன்னு கேட்டா, அது தேவன் தன்னுடைய தலைமுறைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் கிணறு. அல்லேலூயா. அப்ப நாம் முன்னேறும் போது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் போது, பெயர்செபாவை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும் போது, நாம் எடுக்கிற முயற்சிகள், பிந்தைய முயற்சிகள் தோற்று போயிருந்தாலும் அடுத்து எடுக்கிற முயற்சிகளில் தேவ கிரியை கூட இருப்பதை பார்க்க முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக எருசலேமை நோக்கி முன்னேற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2 அதிகாரத்தினுடைய 41, 42 வசனங்களை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, எருசலேமுக்கு போவார்கள் வருஷம் தோறும். இயேசு கிறிஸ்துவ 12 வயசுல தான் எருசலேம்ல தவற விடுகிறாங்க.
12 வருஷமும், இந்த வசனம் பொய் சொல்லாது, வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் 12 வருஷமும் ஒவ்வொரு முறையும் எருசலேமை நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதற்கு எருசலேமை நோக்கி நெருங்கி கொண்டே இருந்தார்கள். இந்த எருசலேமை குறித்து சொல்லும்போது இது ராஜாவின் கோட்டை, ராஜாவின் தலைநகரம். இந்த எருசலேம் அல்லது சீயோன் என்று கூட சொல்லலாம். அப்ப நம்முடைய முன்னேறுதல் நாளுக்கு நாள் அந்த பரம எருசலேமை நோக்கி அல்லது அந்த பரம சீயோனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய முன்னேறுதல் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நாம் அந்த இடத்துக்கு போக விடாதபடி, எருசலேமை நாம் சொந்தமாக்கி கொள்ள விடாதபடி, உலகத்தில் இருக்கிற எருசலேம் இல்ல, ஆவிக்குரிய எருசலேம் அல்லது கிறிஸ்துவாகிய இரட்சகரின் மூலமாய் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரம எருசலேம், அதை சொந்தமாக்கி கொள்ள விடாதபடி ஒவ்வொரு நாளும் சத்துருடைய போராட்டமானது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நான்காவது நாம் முன்னேற வேண்டியது கானானை நோக்கி. கானானை நோக்கி இஸ்ரவேல் ஜனம் நடந்தார்கள் 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 40 வருட காலம் நடந்தார்கள். ஆனா கானானுக்குள்ள முன்னேறினது 2 பேர் மாத்திரம்தான். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்களில் யோசுவாவும் மற்றவங்களை காணல. ஏன்னா முன்னேற வேண்டியவர்கள் வனாந்தரத்திலேயே தங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகட்டும் என்று சொல்லி தேவனை விட்டு தூரம் போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தரை கூட வனாந்தரத்தில் இழக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவருடைய திட்டமே என்னுடைய ஜனத்தை கானானுக்குள்ள கொண்டு போகணும். அல்லேலூயா. ஆனா இந்த ஜனத்தினுடைய பின்மாற்றமும் இந்த ஜனத்தினுடைய அறியாமையும், இந்த வசனம் சொல்லும் போது என்னுடைய ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? வணங்கா கழுத்து தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலும் இவர்கள் போக வேண்டிய கானானுக்குள் முன்னேற விடாதபடி இவர்களுடைய மொத்த ஜீவிதமும் வனாந்தரத்திலே முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவிதம் வனாந்தரத்தில் முடியக்கூடாது. நம்முடைய ஜீவிதம் அந்த கானானுக்குள்ள போய் சேரணும். அல்லேலூயா. சத்தத்தை கேட்க தேவ சபையே, நாம் முன்னேற வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், பெத்லகேமை நோக்கி முன்னேறுங்கள், பெயர்செபாவை நோக்கி முன்னேறுங்கள், எருசலேமை நோக்கி முன்னேறுங்கள், பரம கானானை நோக்கி முன்னேறுங்கள். அல்லேலூயா. ஏன் முன்னேற வேண்டும்? நான் சொல்ல வர வேண்டிய வார்த்தைகள் இனிதான் பின்னாக வருகிறது. நாம் முன்னேற சொன்னவருடைய திட்டங்கள் என்ன? எதுக்காக நம்மை முன்னேற சொல்லுகிறார்? யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வரும்படி கடினப்படுத்தி பார்வோனாலும் முதலாகிய ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை முன்னேற சொல்லுகிறதற்கு திட்டம் என்ன? அவருடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய தேவன் இன்னும் இந்த தேசத்தில் மகிமைப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் இன்னும் இந்த தேசத்தில் தன்னுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய அல்லது தன்னுடைய பெயரை இன்னும் இந்த தேசத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னாரு, நீங்க முன்னேறுங்க, பின்னாடியே ஒரு கூட்டம் வரும். அவர்கள் எப்படி வருவார்கள்னா, நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களை வரப்பண்ணுவேன், அவர்கள் மூலமாக நான் என்ன பண்ணப்படுவேன்னா மகிமைப்படுவேன். அல்லேலூயா. ஏன்னா முன்னேறுகிற தேவ பிள்ளைக்கு மாத்திரம்தான் வழிகள் திறந்து கொண்டே இருக்குமே தவிர பின்தொடர்ந்து வருகிற எந்த மனிதனுக்கும் வழிகள் திறந்து கொடுக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. முன்னேறுகிற ஒரு தேவ ஜனத்துக்கு தான் ஆண்டவர் அடைக்கப்பட்ட வழியையும் திறப்பாரே தவிர பின்தொடர்கிற வருகிற
சத்துருவுக்கு எந்த வழிகள் திறக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் அடைக்கப்படும். அல்லேலூயா. நீங்க ரெண்டு கூட்டத்தையும் கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்திற்கு செங்கடல் அடைக்கப்பட்டுதான் இருந்தது. பின்தொடர்ந்து வந்த எகிப்திய சேனைக்கு செங்கடல் வழி திறந்திருந்தது. அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் முன்னேற ஆரம்பித்த போது வழிகள் திறந்து கொடுக்கப்பட்டது. ஆமென். வழி திறந்திருந்தவர்கள் முன்னேறும் போது அவர்களுடைய வழிகளை கர்த்தர் அடைத்து போட்டார், நடு சமுத்திரத்திலே சாய்த்து போட்டார். அல்லேலூயா. நாம் முன்னேறும் போது நம் மூலமாய் தேவன் இன்னும் இந்த தேசத்தில் மகிமைப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் முன்னேறும் போது தேவன் நமக்கு பின்தொடர்ந்து வருகிற அந்தகார ஆவிகளை அதம் பண்ணுகிற இடம் வரையிலும் அவர் பொறுமையாய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. எகிப்தில வச்சு அவர்கள் அழிக்க முடியும். எகிப்திய சேனையை எகிப்தில வச்சே ஆண்டவரால் அழிக்க முடியும். ஆனா ஆண்டவர் நினைத்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இவர்கள் சொந்த தேசத்திலும் மடியக்கூடாது, இவர்கள் சொந்த தேசத்தை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. எகிப்திய சேனையை சொந்த தேசத்திலே மடிய பண்ணி அங்கேயே அவர்களை பயங்கரமா ராஜ மரியாதையோடு அங்கு மீதம் இருந்தவர்கள் அடக்கம் பண்ண முடியும். ஆனா இவர்கள் மூலமா இப்படி தேவன் மகிமைப்பட முடியாது. நாம் செங்கடலை தாண்டுகிறதற்கு முன்னேறுவோமானால் நம்மை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் நாம் மேற்கொண்டிருக்கிற அந்த போராட்ட களத்தில் அவர்களை தேவன் விழப்பண்ணுவார். ஆமென். நாம் அந்த போராட்ட களத்தில் மேற்கொண்டுருவோம். நாம் மேற்கொண்ட போராட்ட களத்தை பின்தொடர்ந்து வருகிறவர்களும் மேற்கொண்டு விடலாம் என்று நினைக்கிற இடத்துல தேவன் அவர்களை முறியடிப்பார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நாம் நடந்து வருகிற பாதையில நமக்கு பின்னாக வருகிற சத்துரு எவ்வளவு தூரம் நம்ம துரத்தி இருக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அவனால வெகு தூரம் நம்மை துரத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் அவன் வந்த உடனே அவன் அந்த கட்டத்தை தாண்ட விடாதபடி தேவன் இரட்டத்தனையான பலனை நமக்குள்ள தந்து அந்த தடைகளை தாண்ட பண்ணுகிறார். அல்லேலூயா. முதல்ல ஏன் முன்னேறணும்னா நம்முடைய தேவன் நம் மூலமாய் இந்த தேசத்தில் இன்னும் மகிமைப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆமென். இரண்டாவது, நாம் ஏன் முன்னேற வேண்டும் என்றால் 18வது வசனம், இப்படி நான் மகிமைப்படும் போது என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. இது எங்க நடக்கிற சம்பவம்னா சமுத்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இந்த எகிப்தியர்கள் எல்லாம் சமுத்திரத்தில் அழிய போறாங்க. பின்தொடர்ந்து வருகிறவர்கள் எல்லாம் சமுத்திரத்தில் அழிய போறாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்க போறாங்களா? தேவனை அறிந்து கொள்ள போகிறார்களா? அல்லேலூயா. அப்போ ஏன் நம்முடைய தேவன் நம்ம முன்னேற சொல்றாருன்னா, பின்னாடி ஒரு கூட்டம் நிர்மூலமாகி தேவனை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேவனையே அறியாமல் தாங்கள் போகிற வழியும் செய்கிற வேலைகளுமே சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் தேவனை அறிந்து கொள்ளும்படி தேவன் தன்னுடைய ஜனத்தை முன்னேற சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல்ல அவர் மகிமைப்படுறார், அது வேற பகுதி. இரண்டாவது, ஒரு கூட்ட ஜனம் யாரை அறிந்து கொள்ளணுமா? தேவனை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் மனஸ்தாபப்படுறீங்கன்னு தெரியல. இதுவரை மனஸ்தாபப்படாட்டாலும் இனி மனஸ்தாபப்படணும். ஏன்னா நீங்க போகிற ரோட்டோரங்களை கவனிப்பீர்களே, ஆனா எத்தனையோ பேர் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்களை போல நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட வசதி உள்ளவர்கள், நம்மை விட திறமைசாலிகள், நம்மை விட புகழ்ச்சி உள்ளவர்கள் ஓட்ட உருவங்களுக்கு முன்ன விழுந்து கிடந்து ஜீவன் உள்ள தேவனை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, நம்மளுடைய தேவன் நம்மளை ஏன் முன்னேற சொல்றாருன்னா, இந்த உலகம் அவரை அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென்.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லும்போது சொல்லுவா, ஒன்றும் இல்லாமையாய் இருக்கையில் நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நம்மளை ஏன் தெரிந்து கொண்டார்னா, எல்லாம் இருக்கிறதுனால இல்ல, எல்லாவற்றையும் நாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுனால இல்ல, ஒன்றும் இல்லாமையா இருக்கிறதுனால நம்மை தெரிந்து கொண்டு இந்த தேசத்துல ஒன்றுமில்லாத இவனை ஆசீர்வதித்தது வேறு யாரும் இல்ல, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இன்னைக்குள்ள டெக்னாலஜில 100 வயசுல ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு பெரிய ஒன்றும் இதுல, ஏன்னா இன்னைக்குள்ள டெக்னாலஜி அப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே இல்லாத காலத்துல பல நூற்றாண்டு பல ஆயிரம் வருஷங்கள் பேசத்தக்கதான ஒரு அற்புதத்தை தேவன் ஏன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்தார்னா, தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அடிமையாக ஏற்றுக்கொள்ளுகிறவனை கூட என்ன படுத்தக்கூடாதுன்னா துன்புறுத்தக்கூடாது, அவன் என்னை முன்மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய தேவன் ஏன் நம்மளை முன்னேற சொல்றாரு? நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் இன்னும் அறியப்பட வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. மூன்றாவது 14ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். எகிப்தியர் ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. மூணாவது, ஏன் நம்முடைய தேவன் நம்மை முன்னேற சொல்கிறார்னா, நான் முன்னேறினால்தான் எனக்காக என் தேவன் செய்ய வேண்டிய யுத்தம் பின்னாக நடக்கும். ஆமென். யுத்த களத்துல நிக்க ஆண்டவர் சொல்லல. நம்ம நிறைய நேரத்தில் யுத்த களத்துக்குள்ளேயே விழுந்து கிடந்து ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ முன்னேறு, நான் செய்ய வேண்டிய யுத்தம் உனக்கு பின்பாக நடந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு 2 கண்ணை முன்னாடி தான் தந்திருக்கிறார். எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பிறந்தலையில ஒரு கண் இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்லுவேன், ஆவியானுடைய நடத்திப்போடு சொல்லுவேன், தேவன் நமக்கு பின்பலமாய் நின்று நாம் நினைக்காததையும் நாம் சந்திக்க முடியாததையும் கர்த்தர் நமக்காய் நின்று சந்தித்து யுத்தங்களில் ஜெயம் தருகிறார். அல்லேலூயா. 2 கண்ணை முன்னாடி பார்த்தே நம்மளால ஒழுங்கா நடக்க முடியல. ஒருவேளை நம்ம வரம் கேட்கிறவங்களை போல பிறந்தலையில ஒரு கண்ணு கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்னா, பல இடங்களுக்கு கண்ணு சுட்டி சுட்டி தான் பார்வை இருந்திருக்குமே தவிர யுத்தத்துல நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறி இருக்க மாட்டோம். ஆனா வசனம் சொல்லுது, நம்ம ஏன் முன்னேறணும்னா, பின்னாடி நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அதே சமுத்திரத்தின் நடுவில் ரதங்களோட பெரிய பெரிய பட்டயங்களோட பெரிய பெரிய கயிறுகளோட சங்கிலிகளோட உங்களை அடிமைப்படுத்தும்படி வருகிற அந்த ஆவிகளை உங்களால யுத்தம் பண்ண முடியாது. நான் அவைகளை யுத்தம் பண்ணி மேற்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் எல்லாம் என்னவா மாத்திரம் இருக்கணும்னா, முன்னேற வேண்டும். என் தேவனுக்குள்ள முன்னேறணும், ஆவிக்குரிய அனுபவத்துல முன்னேறணும், விசுவாசத்துல முன்னேறணும், ஜெப ஜீவிதத்துல முன்னேறணும், தேவனுக்குள்ள முன்னேறணும், சபையில முன்னேறணும். அந்த முன்னேற்றத்தின் சிந்தனை மாத்திரம் இருந்தால் போதும், பின்பு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அழகாக நமக்கு தெரிந்த சம்பவம் பவுலும் சீலாவனுடைய சம்பவம். 2 ஒரு அப்போஸ்தலனும் அந்த சீஷனுமாக 2 பேருமாக அந்த சிறைச்சாலைக்குள்ளே கைகள் கட்டப்பட்டிருந்தது,
கால்கள் கட்டப்பட்டிருந்தது, சரீரம் எல்லாம் காயப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா அவங்க ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ஆராதித்து முன்னேறி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பண்ணின யுத்தம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அந்த யுத்தத்தில் உள்ள பெரிய ஒரு வித்தியாசமே என்னன்னு கேட்டா, அந்த சிறைச்சாலைக்குள் இருந்த ஒரு மனிதன் கூட தப்பிச்சு ஓடி போகல. அத்தனை பேரும் அந்த சிறைச்சாலைக்குள் தான் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் சிறையின் கதவுகளோ கட்டிடங்களோ அதனுடைய தாழ்பாக்களோ ஒன்றும் இல்லாமல் உடைக்கப்பட்டு போயிருந்தது. அல்லேலூயா. நான் முன்னேறினாதான் எனக்கு பின்னாடி என்னுடைய ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறாரா, என்னுடைய தகப்பன் சும்மா இருக்கிறாரா என்கிறதை என்னால் பார்க்க முடியும் அல்லது புரிந்து கொள்ள முடியும். ஆமென். நான் முன்னேறாத வரைக்கும் என் தகப்பன் எனக்கு பின்னாடி என்ன செய்கிறார்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல, என் விசுவாச ஜீவிதத்துல, என் ஜெப வாழ்க்கையில எனக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை நான் பார்க்காம முன்னேறும் போது எனக்காக கிரியை செய்கிறவர் அவர் மௌனமா இருக்கிறவர் அல்ல, எனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன். சும்மா இருப்பீர்கள் சும்மா இருக்கிறது இல்ல, நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய முயற்சி வெறும் முன்னேறுதலாய் மாத்திரம் இருக்கும். உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நம்ம பண்ணுற யுத்தத்துக்கும் நமக்கு வேண்டியவர்கள் பண்ணுகிற யுத்தத்துக்கும் நமக்காக தேவன் பண்ணுகிற யுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நம்ம யுத்தம் பண்ணுனா 4 குடம் வேணா உடையும், இல்லைன்னா 4 பல்லு வேணா உடையும். நமக்கு வேண்டி ஒருத்தர் யுத்தம் பண்ணுனா ஒருவேளை ஒரு ஹை கோர்ட்ல வரைக்கும் ஒரு கேஸ் வரைக்கும் போய் தீரும். ஆனால் நமக்காக ஒருவர் யுத்தம் பண்ணினால் சமுத்திரத்தினுடைய ஆழத்திலேயே தள்ளி அதனுடைய சர்டிபிகேட்டே இல்லாம மூடி போடுவதற்கு தேவனால் முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒருத்தனுக்காக யுத்தம் பண்ணினா அடுத்த சண்டையில அந்த ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிட்டு மோசே ஒரு எகிப்தியனை கொன்று போட்டா, அவன் உடனே ஊரை விட்டு ஓட வேண்டியதாயிட்டு. ஆனா இதே இஸ்ரவேல் ஜனத்துக்காக, இதே மந்தைக்காக மோசே முன்னேறின போது மோசேயுடைய தேவன் மொத்த எகிப்திய சேனையும் அதம் பண்ணினார். அல்லேலூயா. இப்ப யார் சொல்ல முடியும் மோசே கொண்டு போட்டான்னு? இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து யார் சொல்ல முடியும் இந்த ஜனங்கள் எகிப்தியர்களை கொண்டு போட்டார்கள்? சொல்ல முடியாது. உங்க மேல பழி சொல்லை என் தேவன் விழவிடுகிறவர் அல்ல, அந்த பழி சொல்லை அவர் ஏற்றி எடுத்து யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் இப்பமே செய்யுங்க ஆண்டவரே, இன்னைக்கே செய்யுங்க ஆண்டவரே, உடனே செய்யுங்க ஆண்டவரே நம்ம வாஞ்சிப்போம். ஆண்டவர் ஏன் மௌனமா இருக்கிறாருன்னா, உடனே நடந்துன்னா அந்த பழி யாருக்கு மேல வந்து விடும்? உங்க மேலதான் வந்து விடும், கேட்டவங்க மேலதான் வந்து விடும். இவனாலதான் இது நடந்தது, இவன் தான் இதுக்கு காரணம்னு விடும். நீங்க முன்னேறிட்டு மாத்திரம் இருப்பீங்கன்னா ஒருத்தர் கூட சொல்ல முடியாது இந்த எகிப்திய சேனை அழிந்ததுக்கு காரணம் மோசேனோ இஸ்ரவேல் ஜனங்களோ சொல்ல முடியாது. யுத்தத்தை நடப்பிப்பவர் தேவன். அல்லேலூயா. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கட்டு, என்ன போராட்டம் பின்தொடரட்டு, எத்தனை விமர்சனங்கள் வரட்டு, நீங்கள் முன்னேறி கொண்டே இருங்கள். உங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பாடலாமா அந்த அழகான வரிகள்? அந்த யுத்தத்தினுடைய துவக்கத்தை நீங்க போய் பார்ப்பீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனம் முறிந்தோடும்படி, அவர்கள் வைத்திருக்கிற டெக்னாலஜிகள் எல்லாம் தோத்து போகும்படி, அவங்க வச்சிருக்கிற டெக்னாலஜி நமக்கு நல்லா தெரியும். ஒரு தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஏவுகணைய அவங்க ஊருக்குள்ள அல்லது அந்த இஸ்ரவேலுக்குள்ள வந்து விழ விடாதபடி அதை அந்த வானத்துல வச்சே
தகர்க்கிற அளவிற்கு இவர்களுடைய டெக்னாலஜி இருக்கு இஸ்ரவேலுடைய நாட்டில். அந்த ஏவுகணை மேல வரும்போதே இங்கிருந்து எதிர் ஏவுகணை அனுப்பி அழிக்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இஸ்ரவேல் வைத்திருக்கிறது. இந்த யுத்தத்தினுடைய துவக்கத்தை நீங்க பாப்பீங்கன்னா அந்த எதிர்நாட்டவர்கள் ஒரு ஏவுகணை அனுப்புனா இவங்க ஜெயிச்சிருவாங்க, 10 ஏவுகணை அனுப்புனா இவங்க ஜெயிச்சிருவாங்க, 100 ஏவுகணை அனுப்புனா இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஏன் 1000 ஏவுகணையை கூட அனுப்புனா இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி 5000 ஏவுகணை அனுப்பப்பட்டது. அல்லேலூயா. இப்ப பறந்து வருகிற இந்த குண்டகு இங்க இருக்கிற இவர்களுடைய டெக்னாலஜி அங்கேயும் இங்கேயும் பார்த்து அழிக்க முடியாது. ஆனா யுத்தத்தில் இன்று வரை ஜெயம் எடுத்திருக்கிறது யாருன்னு கேட்டா இஸ்ரவேல் ஜனம் ஜெயம் எடுத்திருக்கிறது. அல்லேலூயா. வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். காசாவை நோக்கி முன்னேறுதல் இருக்கிறது. பட்டாளத்தில் இருக்கிறவர்கள் கூட தங்களுடைய யெகோவா தேவனை பாடி துதித்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஏதோ ஒரு நாட்டை பிடிச்சிட்டாங்கன்றதுக்காக சொல்ல வரல, நாம் புரிந்து கொள்ளுகிறதற்காக சொல்ல வருகிறேன். யுத்தம் கர்த்தர் செய்ய வேண்டுமானால், யுத்தம் நமக்காக கர்த்தர் நடப்பிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் முன்னேறும் போது அதே 14ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மோசே நீட்டினான், திரும்பி வந்தது, எதிராக ஓடும் போது கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. நாம் முன்னேறினால்தான் சத்துருடைய கிரியைகள் கவிழ்த்து போடப்படும். வசனம் தெளிவாய் சொல்லி தருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கடந்து முன்னேறினார்கள். நீங்க அந்த கரையில போய் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதித்ததை நம்முடைய சங்கீத புஸ்தகத்திலும் வாசிக்க முடியும், இந்த யாத்திரை ஆகமத்திலையும் வாசிக்க முடியும். ஏன் அது நடந்ததுன்னு கேட்டா, மொத்த சேனைகளையும் தேவன் சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நமக்காக தேவன் யுத்தம் பண்ணி இருக்கிறாரான்னு கேட்டா யுத்தம் பண்ணி இருக்கிறார். அது முற்றிலுமாய் கவிழ்த்து போடப்பட்டிருக்கிறதா அல்லது ஆண்டவர் குறையாக வைத்திருக்கிறாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வந்த உடனே தேவ நோக்கம் என்னன்னா, ஜனம் கானானுக்குள்ள விரிவடையும் போது கானானுக்குள்ள இருக்கிற மற்ற புறஜாதிகளை கானானை விட்டு துரத்த வேண்டும் என்பது. ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டா, இந்த ஜனத்தோடு கூட அந்த ஜனமும் அதே கானான் தேசத்துக்குள்ள பெருகி கொண்டுதான் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? கவிழ்த்து போடுறதுக்கு தேவன் விரும்பியும் இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாததுனால தேவன் யுத்தம் பண்ணினதோட முடிச்சாரே தவிர கவிழ்த்து போடல. அல்லேலூயா. ஆனா சமுத்திரத்தின் அனுபவத்தில் பார்க்கும்போது இவர்கள் முழுமையாய் முன்னேறினதுனால தேவன் யுத்தம் பண்ணினதோட முடிக்கல, யுத்தம் பண்ணி எதிராய் வந்த சேனை இனிமேல் எழும்ப விடாதபடி கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் கரப்பாம்பூச்சி இருக்கும். கரப்பாம்பூச்சி அதிகமா பார்த்துருப்பீங்க. எவ்வளவு வேகமா வேணாலும் ஓடட்டு, எடுத்து கமத்தி போட்டு பாருங்க, அது அங்கனதான் கிடந்து சுத்திக்கிட்டே இருக்கும், எழும்பவே முடியாது. நீங்க தரப்பா கட்டை வச்சு அடிச்சா தரப்பாக ஈக்கிலுக்குள்ள இருந்து மறுபடியும் எழும்பி வெளியில எடுத்து சாடு ஓடும். ஒருவேளை அது உங்களுடைய யுத்தம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கா நீங்க அப்படி ஒரு யுத்தம் பண்ணி ஒருவேளை அதை ஜெயம் எடுக்க முடியாது. எடுத்து கமத்தி போட்டு பாருங்க. வெரி சிம்பிள். என்னுடைய தேவன் யுத்தம் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு விரும்பல, சத்துருனுடைய கிரியைகளை கவிழ்த்து போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனத்திற்காக நம்முடைய தேவன் ஏதோ யுத்தம் பண்ணிட்டு ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போகணும்னு தேவன் விரும்பல. அது முற்றிலுமாய் அவனுடைய கிரியைகள் செயலிழந்து போக அதை கவிழ்த்து போட விரும்புகிறார். தாகோனுடைய சிலை
தாகோனுடைய கோயில்ல உடன்படிக்கை பெட்டி கொண்டு வைக்கப்பட்டிருந்தது. சிலை ஒரு பக்கம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு பக்கம். சாமுவேல் புஸ்தகத்துல அதை நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலயா சாமுவேல் புஸ்தகத்திலயா சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க அதை வாசிக்க முடியும். ஒரு பக்கம் அவன் கோயில், நம்ம சொல்றது போல ஓட்ட உருவ கோயில். அந்த கோயிலுக்குள்ள ஒரு பக்கம் உடன்படிக்கை பெட்டி இருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடியே தாகோன் நின்று கொண்டிருக்கிறது. ஆனா முதல் முறை ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். முதல் நாள் வந்து பார்த்தாங்க, தாகோனுடைய சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடந்தது. இப்ப யுத்தத்தோடு ஆண்டவர் விட்டுட்டு போனா என்ன நடக்கும்னா இதான் நடக்கும். மறுபடியும் இவங்க ஆயத்தமாகி மறுபடியும் யுத்தம் பண்ண வருவார்கள். மறுநாள் போனாங்க. மறுநாள் தேவன் நடத்தின யுத்தம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, தாகோனுடைய சிலை அல்லது தாகோனுடைய அந்த பாகங்கள், அந்த சிலையினுடைய பாகங்கள் தனித்தனியாக உடைக்கப்பட்டு கிடந்தது. அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. எடுத்தீர்களா? சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய ராஜாக்கள் காலத்திற்கு முன்பாக, சவுலுடைய ராஜ்ய காலங்களுக்கு முன்பாக. எடுத்தா வாசிக்கலாம். வசனம் சொல்லிருங்க. 5ஆம் அதிகாரம். அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். தாகோனின் கோயில் கொண்டு வந்து வைத்தார்கள். எழுந்திருந்து வந்தபோது தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. திரும்பவும் நிறுத்தி வந்தபோது இதோ பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் கைகளும் உடைக்கப்பட்டு கிடந்தது, உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துல அந்த 1 முதல் 4 வசனங்கள் வரையில் நீங்கள் வாசிக்க முடிகிறது. பாருங்க, என்னுடைய தேவன் யுத்தம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போக விரும்பல. அவனுடைய கிரியைகளை அவர் கவிழ்த்து போட விரும்புகிறார். என்னுடைய தேவன் இந்த தேசத்துல உங்களுக்காக சும்மா யுத்தம் பண்ணிட்டு அவர் விலகி போக விரும்பல. இந்த தேசத்துல உங்களுக்கு விரோதமா எழும்பின கிரியைகளை அவர் கவிழ்த்து போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் கவிழ்த்து போடணும்னா நாம் செய்ய வேண்டியது முன்னேறி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. முன்னேறி கொண்டே இருக்கணும். சில இடங்களில் மாத்திரம்தான் தரித்து நிற்க சொன்னார் ஆண்டவர். தரித்து நில் என்று சொன்னார். நீங்க வேற வசனத்தில் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா எங்கேயுமே பின்னிட்டு திரும்பி பார்க்க சொல்லவே இல்லை. சொல்லாமலே ஒருத்தி செஞ்சா அவ வாழ்க்கை என்னவாதான் மாறிச்சதுன்னு கேட்டா உப்பு தூணாய் மாறினது. ஹல்லேலூயா. முன்னேற வேண்டிய நம்ம, ஆவிக்குரிய அனுபவத்தில் முன்னேறி கொண்டிருக்க வேண்டிய நம்ம, ஒருவேளை முன்னேற முடியலன்னா தரித்து நிற்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஒருபோதும் பின்னிட்டு திரும்பி பின்னான வாழ்க்கைக்கு நேராக போகக்கூடாது. ஹல்லேலூயா. மாற்றமே இல்லை. அதுக்கு ஒரே ஆன்சர் தான் உப்பு தூணு. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் புதிய பாட்டில் எப்படிதான் சொல்லுவது, ஒருவன் இடறி போவானே ஆனால், பின்னிட்டு திரும்பி போவானே ஆனால், அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் முன்னேறணும், ஜெபம் முன்னேறணும், வேத வாசிப்பு முன்னேறணும், ஆவிக்குரிய அனுபவம் முன்னேறணும், அந்நிய பாஷை முன்னேறணும், ஜெப ஜீவிதங்கள் ஐக்கியங்கள் முன்னேறணும், தேவ சிநேகம் முன்னேறணும், விட்டு கொடுக்கிறது முன்னேறணும். முன்னேற 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 பிசாசால் உங்களை நெருங்க முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் கர்த்தர் பின்னாடி நின்று
வைத்து யுத்தம் மாத்திரம் செய்யவில்லை, அவர் கிரியைகளை கவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா. ஐந்தாவது, நீங்க முன்னேற சொல்லுகிறதற்கான காரணம் 28வது வசனம் 30வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல பிரவேசித்திருந்த ஒருவனாயிலும் தப்பவில்லை. 30வது வசனம், இவ்விதமாய் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். செத்து கிடக்கிறது. அல்லேலூயா. இயேசு ஒற்ற வார்த்தையில 6000 பேய் ஓட்டினார். அந்த 6000 பேயில ஒண்ணு கூட கரையில நிக்க முடியல. அத்தனையும் சமுத்திரத்தில் விழுந்து மடிந்து போனது. அல்லேலூயா. நம்ம முன்னேறினா ஆண்டவர் கிரியை செய்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கிரியையை கூட ஆண்டவர் தப்ப விட மாட்டார். அதுதான் ஆண்டவருக்கு சவுல்ட்ட பயங்கர கோபம். சவுல்ட்ட சொல்லிவிட்டார், சவுல் நீ போய் யுத்தம் பண்ணு, ஒண்ணு கூட என்ன பண்ணக்கூடாது, நீதான் வைக்க கூடாது, எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணணும். இவர் போய் பார்த்துட்டு கொழுமையானவைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கு ஒரு காரணம் வேற. என்ன காரணம்னு, பலி செலுத்தும்படி இவைகளெல்லாம் எடுத்து வைத்தேன். ஆண்டவருக்கு அதனால்தான் பயங்கர கோபம் சவுல்ட்ட. பயங்கரமாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனை ஆண்டவர் கண்டித்தார். ஆண்டவர் ஒண்ணு கூட தப்ப கூடாதுன்னு நினைக்கிறார். உன் பின்னாடி உன்னை பின்தொடர்ந்து வருகிறது ஒருவேளை எப்பேற்பட்ட வல்லமை உள்ளதா இருக்கலாம், எப்பேற்பட்ட கிரியை உள்ளதா இருக்கலாம், எப்பேற்பட்ட அது பலன் உள்ளதா இருக்கலாம், அல்லது எப்பேற்பட்ட திறமை உள்ளதா இருக்கலாம், ஒண்ணு கூட தப்ப கூடாதுன்னு என்னுடைய தேவன் நினைக்கிறார். அல்லேலூயா. அது தப்பாம முறியடிக்கப்படணும்னா நாம் முன்னேறி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சோதோம் குமாரா பட்டணத்தோட சேர்ந்து இன்னும் 2 பட்டணங்கள் அழிக்கப்பட வேண்டியதா இருந்தது. வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா ஆண்டவர் ஏன் அழிக்கல தெரியுமா? லோத்து எங்க போய் அடைக்கலம் போனான்னு அந்த பட்டணத்துக்குள்ளதான் அடைக்கலம் போனான். இவன் அந்த பட்டணத்துக்குள்ள அடைக்கலத்துக்கு போனதுனால அந்த பட்டணத்தை அழிக்காம ஆண்டவர் தடுத்தார். அவருடைய பிளான் என்னன்னா, என் ஜனத்துக்கு விரோதமாக போராடுகிற எந்த கிரியைகளும் இனி இந்த உலகத்தில் எவரோடும் போராடக்கூடாது, அது முற்றிலுமாய் அழிக்கப்படணும். அல்லேலூயா. பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பின ஆண்டவர் அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த ஆவியை திருப்பி அனுப்பி இருக்கலாமே, ஏன் அனுப்பல? புரியுதுங்களா? என்னுடைய தேவன் அவர் மேற்கொள்ள நினைக்கிறது, அவர் யுத்தம் பண்ண நினைக்கிறது, அவர் கவிழ்த்து போட நினைக்கிறது, எந்த ஆவிகளும் ஒரு விசை கூட எழும்பி வருகிறதற்கு இடம் இல்லாதபடி நிர்மூலமாக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ வேற எதையும் யோசிக்காத, நீ முன்னேறிக்கொண்டே இரு, நீ முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் மட்டும் இருக்கட்டும், ஜெப ஜீவிதத்தில் முன்னேற்றம் மட்டும் இருக்கட்டும், ஆவிக்குரிய அனுபவத்தில் முன்னேற்றம் மட்டும் இருக்கட்டும், வேதவசன வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுகிறதுல, சாட்சியை சொல்லுகிறதுல, ஒரு கிறிஸ்திய அனுபவத்துல ஒரு முன்னேற்றம் மட்டும் இருக்கட்டும். உன் பின்னாக இருக்கிறதை நான் பார்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. முதல்ல அவர் மகிமைப்படுவார், இரண்டாவது தேவன் யார் என்று அறிந்து கொள்ள பண்ணுவார், மூன்றாவது யுத்தம் பண்ணுவார், நான்காவது கவிழ்த்து போடுவார், ஐந்தாவது ஒன்று கூட தப்பி போகாதபடி அதம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, எப்படி முன்னேற வேண்டும்? வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி முன்னேற வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் எப்படி இருக்க வேண்டும்?
5 காரியங்கள் ரூத்தினுடைய புஸ்தகத்திற்கு நேராக திருப்பி வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்படி இருக்க வேண்டும்? நான் மறுபடியும் சொல்லுவேன், இந்த பதம் வார்த்தையானது பழக்கப்பட்ட வார்த்தை முன்னேற்றம் என்பது. ஆனால் இப்ப சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியானவரால் சபைக்கு கொடுக்கப்படுகிற புதியத்துவமா இருக்கிறபடினால் உள்வாங்கி முன்னேறுவதற்கு வாஞ்சியுங்கள். தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவர். அல்லேலூயா. நாம் முன்னேறி கொண்டே இருக்கும்போது இந்த 5 காரியங்களை அவர் செய்கிறார். எப்படி முன்னேற வேண்டும்? ரூத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது குறித்து பேச வேண்டாம், நானும் தங்குவேன், என்னுடைய ஜனம் தேவன் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். ஹல்லேலூயா. முன்னேறுதல் முதலாவது எப்படி இருக்கணும்னா, எந்த பகுதியிலும் பின்வாங்குகிற எண்ணம் இல்லாத ஒரு முன்னேறுதலா இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? எந்த பகுதியிலும் அவங்க சொன்ன இந்த ரூத்துனுடைய இந்த புஸ்தகத்துல ரூத்து சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பகுதிகள். அந்த 16வது வசனம் மிக தெளிவாய் சொல்லி தருகிறது. நீர் போகும் இடம் ஒரு பகுதி, நீர் தங்குமிடம் ஒரு பகுதி, உம்முடைய ஜனம் ஒரு பகுதி, உம்முடைய தேவன் ஒரு பகுதி, மரணமடையும் இடம், எல்லாமே வெவ்வேறு பகுதிகள். முன்னேற்றத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, எந்த பகுதியிலும் பின்வாங்காத ஒரு முன்னேறுதலை ரூத்து தெரிந்து கொண்டார். யாக்கோபு சொல்லும் போது சொன்னாரு, நான் இங்க செத்துருவேன், என்னை கொண்டு எங்க தான் பூத்தணும்? கானான்ல தான் பூத்தணும். யோசேப்பு சொல்லும் போது சொன்னாரு, நீங்க இங்க இருந்து விடுதலை ஆவி போவீங்க, போகும்போது வருஷம் எத்தனை ஆனாலும் பரவாயில்ல, எலும்பு கூட விட்டுட்டு போகக்கூடாது, எடுத்துட்டு தான் போகணும். ஆனா இங்க ரூத்த பாருங்க, நீங்க எங்க போனீங்களோ அங்கேயே நானும் அங்கேயே முடிச்சிடணும். மறுபடியும் நான் எங்க போயிடக்கூடாது? மோவாப்புக்கு. நான் அல்ல, என்னுடைய எலும்பு துண்டு கூட போகக்கூடாது. அல்லேலூயா. எந்த பகுதியிலும் பின்வாங்காத ஒரு முன்னேறுதல் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினால அநேக பொறுப்புகள் ஸ்தாபனத்தில், யூத் போர்டில், விபிஎஸ் போர்டில், பிஜிஎம் போர்டில், எடிட்டோரியல் போர்டில், சபையில், ஸ்தாபனத்தினுடைய சில பகுதிகளில் பல பொறுப்புகள். எத்தனையோ முறை மனதிற்குள்ள இதெல்லாம் எப்படி பண்ணுவேன்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா ஒரு முறை கூட பின்வாங்குகிறதற்கு ஆண்டவர் வழி வைக்கவே இல்லை. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நாள் வரை செய்ய கிருபை தந்தார். அந்த பார சுமையை ஸ்தாபனம் அறிந்ததுனால இப்போ ஒரே ஒரு போர்டில் மட்டும் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா சபையை கவனிக்கிறதுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு அவர்கள் அதை புரிந்து கொண்டதுனால, நீங்க கர்த்தர் தந்திருக்கிற எந்த பகுதியா இருந்தாலும், அது கர்த்தர் தந்த பகுதியா இருந்தால் அதுல தைரியமாய் முன்னேறி கொண்டே இருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்துல இந்த பகுதியில பார்க்க முடியும். அவளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பகுதியிலும், அவள் சொன்ன எல்லா பகுதியிலும், அவள் தங்கின இடத்திலேயே தான் தங்கினா. அவள் சாப்பிடுகிறதுக்கு இவ என்ன சாப்பிட்டாலும் அதே தான் அவளுக்கு சாப்பாடா கொண்டு வந்து கொடுத்தா. இந்த நகோமி சொல்ற வார்த்தையை அப்படியே அச்சுட்டா கேட்டா. எல்லா பகுதியிலும் நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும், அவசரப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. ஒரு மாமி சொல்லுது, நீ போவாஸ் இருக்கக்கூடிய இடத்துல போய்
அந்த அவனுடைய வஸ்திரத்தினுடைய அந்த போர்வையினுடைய ஒரு அந்த ஓரலை மாற்றிட்டு அவனுடைய காலின் அருகே போய் என்ன பண்ணிக்க, படுத்துக்கொள். நிதானமா சொல்லணும். நம்ம காலத்தில் இப்படி நடந்தா என்ன சொல்லுவோம்? என்ன மாமி, புரிஞ்சுதா? அவளுடைய எண்ணம் ஒன்று மாத்திரம்தான், நான் ஒருபோதும் பின்வாங்குகிறதற்கு ஆயத்தமாயில்லை. ஹல்லேலூயா. சொன்னது தன்னுடைய மாமியாருடைய வார்த்தையா இருந்தாலும் அவளுடைய முடிவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மாத்திரமே இருக்க வேண்டும் என்பது தீர்மானமா இருந்தது. ஹல்லேலூயா. போவாஸ் நல்ல ஒரு திறமசாலி, ரூத் ஒரு நல்ல திறமசாலி. தானியங்களை அந்த பொறுக்கிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். நல்ல வேலை செய்யறவங்களுக்கு எந்த தோட்டத்தில் போனாலும் என்ன கிடைக்கும்? வேலை. போவாஸ் சொல்றாரு, நீ இனி வேலைக்கு வேண்டி இனி ஒரு தோட்டத்துக்கு தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு எவ்வளவு நாள் இங்க வேலை செய்யணுமோ நீ தாராளமா. ரூத் வேற ஒன்னும் மாறி பேசல. அவள் செய்ததை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. எந்த பகுதியிலும் பின்வாங்குகிற அனுபவம் இல்லாமல், கொஞ்சம் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வந்து பாருங்க. நேற்றைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களே, இன்னைக்கு அந்த 1 மணி நேரம் ஜெபம் இருக்கா? இப்படியே சொல்றேன், இங்க சாட்டு போட்டிருக்கும். இதை பார்த்து பிரசங்கம் எடுக்கல, வருகிறதுனால சொல்றேன். இந்த சாட்டு பேப்பர் படி நீங்க முயற்சி பண்ணினீர்களே, இப்ப அந்த முயற்சி நடக்குதா? நம்முடைய முன்னேறுதல் எந்த பகுதியிலும் முன்னேறுகிறதற்கு தடையில்லாமல் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் முன்னேறுகிறது மனுஷனிடத்தில் அல்ல, என்னை பாதுகாக்கிற ஜீவன் உள்ள தேவனிடத்தில். அல்லேலூயா. என்னை பாதுகாக்கிற ஜீவன் உள்ள தேவனிடத்தில் நான் முன்னேறுகிறதற்கு எந்த பகுதியும் எனக்கு தடையா இருக்கக்கூடாது. எல்லா பகுதிகளிலும் ஒரு முன்னேறுதலை நான் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இது பெரிய ஆழமான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை அனுபவம் உள்ள பிரசங்கம் பண்ணுகிற போதகர்கள் இந்த பிரசங்கத்தை எடுத்தாங்கன்னா இந்த பகுதியிலே உங்களை அள வைப்பாங்க. அவ்வளவு முக்கியமான வார்த்தை. எந்த பகுதியிலும் பின்வாங்கி போகிற அனுபவம் இருக்கக்கூடாது. எந்த பகுதியிலும். ஒரு சீஷன் இயேசுவினிடத்தில் கேட்டான், உம்மை பின்தொடர்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இயேசு சீஷனுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார். உடனே சீஷன் சொன்னாரு, என் குடும்பத்தில் ஒரு மரணம், நான் மரணத்துக்கு போய் அவனை எடுத்து போட்டு பூத்திட்டு வாரேன். உடனே இயேசு சொன்னாரு, நீ முன்னேறுகிறதுக்கு வந்துட்ட. மரித்தவனை நீ என்னை ஆவியில அணில் இல்லாதவன் ஞாயிற்றுக்கிழமை எக்கேடும் கெட்டு போறது போல கூட போட்டு நீ தேவனை பிடிச்சிருக்கிற பயபக்திய விடாத. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுறேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு ஒரு விதி வச்சு என்ன, ஒரு முடிவு வச்சு என்ன நல்லா இருக்கும். எத்தனையோ என் குடும்பத்தில் ஆண்டவரை அறியாத புறஜாதி மதத்தில் எத்தனையோ என்னுடைய குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க. சபையில் ஒரு கூட்டம் இருந்ததுன்னா நான் அதை முடக்கி அவர்களுடைய வீட்டிற்கு நான் போகிறது இல்லை. யாரும் என்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. தாராளமா நான் காடை காட்டிட்டு என் குடும்ப கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லலாம். இந்த சபையில வந்து ஊழியத்துக்கு ஒத்தாசையாய் நின்ன பிள்ளைகளுடைய வீட்டினுடைய நற்காரியங்களை தவிர வேற எந்த காரியங்களுக்கும் சபையினுடைய எந்த கூட்டத்தையும் முடக்கி போனதில்லை. நான் சொல்றது உங்கள்கிட்ட, நீங்க எல்லா நாளும் இருங்க, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆகிலும் அதை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேண்டான்னா வேண்டாம்,
வாரத்துல ஒரு நாள் கூட தேவனுக்கு உண்மையா கொடுக்க முடியலன்னா என் தேவன் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? என் தேவன் எப்படி கவிழ்த்து போட முடியும்? என் தேவன் எப்படி ஒரு ஆவிய கூட தப்ப விடாம நிர்மூலமாக்க முடியும்? அல்லேலூயா. பிரியமானவர்களே, யாருடைய இருதயத்தினாலும் இது கடின வார்த்தையா இருந்தால் நிதானித்து யோசியுங்கள். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு உத்தரவாதம் சொல்ல வேண்டியன்னா எனக்கு விருப்பத்துக்கு போலாம். இங்க யாரும் கேட்க போறது இல்லை. கேட்டா பாஸ்டர் அவர் குடும்பத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காருன்னு ஒற்றை வார்த்தையில முடிச்சிடலாம். நான் கணக்கு கொடுக்க வேண்டியது உங்களிடத்தில் அல்ல, தந்த தேவ இடத்தில் நான் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த உள்ளத்தோடு தான் சொல்றேன். எல்லா பகுதியிலும் முன்னேறி கொண்டே இருங்கள். முன்னேறுவதற்கு இடையூறாய் வருகிற எந்த காரியமா இருந்தாலும் மாற்றி வைத்துட்டு தேவனுக்குள் முன்னேறுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ரெண்டாவது, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தை போதும் உங்க அத்தனை பேரையும் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுங்க பிரசங்கியா இருந்தாருன்னு அள வச்சிருவார். ரெண்டாவது, 1ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசி பாருங்க. கண்டு ஒன்றும் பேசவில்லை. இரண்டாவது, எப்படி முன்னேறணும்னு கேட்டா ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த உலகத்துல ஜாதியை குறிச்ச வைராக்கியம் இருக்கு. இந்த ஜாதியை வச்சு ஒன்னும் கிழிக்க முடியாது. அதுக்கு வைராக்கியம் இருக்கு. கட்சிகளுடைய பெயர்களை வைத்து வைராக்கியம் இருக்கு. தங்களுக்கு உண்டான ரசிகர்களை வைத்து, ஹீரோக்களை வைத்து, நடிகைகளை வைத்து ஒரு வைராக்கியம் இருக்கு. நம்முடைய தேவன் அதை ஒன்னும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. தேவன் மேல் உள்ள பற்றுதலை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவன் மேல் உள்ள ஒரு பற்றுதல், ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. அந்த பற்றுதலோடு ஒரு முன்னேறுதல் தேவை. அந்த வைராக்கியத்தோடு ஒரு முன்னேறுதல் தேவை. ஆண்டவர்ட்ட உரிமையா சொல்ல முடியும். எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையில கிடக்கும். ஆண்டவர்ட்ட ஒண்ணு சொன்னா, என்ன சொன்னா? ஆண்டவரே, வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா புஸ்தகத்திலும் இருக்கிறது, எடுத்தா வாசிக்கலாம். நீங்க அந்த எசேக்கியா அவருடைய சம்பவத்தை குறிச்சு பாப்பீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டார். எசேக்கியா, உனக்கு முடிஞ்சது, உனக்கு சீட்டு முடிஞ்சது, நீ சீக்கிரமே சொல்ல வேண்டியவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடு, அவ்வளவுதான் க்ளோஸ்னு சொல்லிட்டார். அப்படி சொன்ன பிறகு எசேக்கியாவுக்கு ஆயுள் நாள் கூடுகிறது. அது எதனால கூடிச்சது, ஏன் கூடிச்சது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பகுதியை நீங்கள் கவனிக்க முடியும். எடுத்தீங்களா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். எசேக்கியா சுவர்புறமாக திருப்பி கொண்டு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து செய்தேன் என்றார். பாருங்க, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது. நம்மளால சொல்ல முடியுமா, ஆண்டவரே, எனக்குள்ளான இந்த காரியத்தை எல்லாம் மாற்றி வைத்துட்டு நான் உங்க பாதத்துல வந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி வந்திருக்கு, எனக்கு மாற பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு உண்டான சோவன் சோ கல்யாண கார்டெல்லாம் வீட்டுல அடுக்கி வச்சுட்டாக்க, ஆண்டவரே, உம் ஜனத்தோடு நான் இசைந்து இருக்கிறேன், என்னுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணும் முடியாது. நான் உலகத்தானோடைய ஒட்டி ஜீவிச்சுட்டு எனக்கு ஒரு பிரச்சனை என்ன, கடவுளே இறங்குன்னு அவர் முதல்ல கேட்பாரு, நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்காக இத்தனை பெரிய காரியத்தை செய்யும்படி நீ எனக்காக என்ன செய்தாய்? சும்மா இருங்க ஆண்டவரே, உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் எங்க
கல்யாண வீட்டுல போய் எத்தனை பேர்கிட்ட சொன்னேன் தெரியுமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள், நான் முடக்கி வச்சுட்டாங்க இங்க வந்தேன். எத்தனை இது சாட்சியா? புரியுதா? ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டியதை ஆண்டவருக்காக நான் செய்யணும்னா எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் நம்மிடத்தில் ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் உண்மையான ஒரு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான ஒரு அன்பு, அவ்வளவுதான். நேச வைராக்கியத்தோட முன்னேறணும், நேச வைராக்கியத்தோட முன்னேறணும். சூலமித்தியாள் தன்னுடைய வீட்டிற்குள்ள நேசர் வந்து கதவை தட்டின போது அடைத்துதான் இருந்தார், எந்த மாற்றமும் இல்லை. அவ அதுக்கு 1000 காரணம் சொன்னா கதவை திறக்கிறதுக்கு. ஆனா அவள் கதவை திறந்து ஓடும் போது எப்படி சொல்லி ஓடினான்னா, என் நேசரை காணவில்லை, நான் அவரை தேடும் வரையிலும் அமைதலாய் ஓய்ந்திருப்பதில்லை. ஆமென். ஒரு வைராக்கியம் என் தேவனுக்குள்ள. எசேக்கியா ராஜா தேவனிடத்துல கேட்டது போல நம்மளால கேட்கணும்னா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரே, நான் 1 மணி நேரம் ஜெபத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை உம்மால மாற்ற முடியும். என்னால என் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடக்கிறதுக்கு டெய்லி நான் காரணமா இருக்கிறேன், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள இந்த காரியத்தை என் கர்த்தரால் செய்ய முடியும். என் ஆண்டவருக்காக என்னால் இயன்றதை நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என் ஆண்டவர் எனக்காக இதை செய்ய வேண்டும். நான் உரிமையா கேட்கணும்னா நான் மனதார செய்யணும், நான் வைராக்கியத்தோட செய்யணும், நான் அவர் மேல இருக்கிற நேசத்தோட செய்யணும். அல்லேலூயா. நீங்க பொதுவா யோசிங்க, பொதுவா யோசிங்க. நமக்கெல்லாம் ஆண்டவர் அந்த கிருபைகளை தந்திருக்கிறார், நல்ல சிந்திக்கிற கிருபைகளை தந்திருக்கிறார். பொதுவா யோசிங்க. நான் ஆண்டவரோட செய்ய வேண்டியதை செய்யாம, நான் முன்னேறாம அவர் எனக்காய் கிரியை செய்வார்னு எதிர்பார்க்கவே கூடாது. அது தப்புலையும் பெரிய தப்பு. ஹல்லேலூயா. பேதுரு கேட்டாரு, இதெல்லாம் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் மனசுல கேட்டு பாருங்க. இன்னைக்கு இதே ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல உட்காந்து என்ன இல்லாம பண்ணிட்டு இருக்காங்களே, ஆண்டவரே நாங்க இதெல்லாம் விட்டுட்டு உம்மை சமூகத்துல உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேட்டு பாருங்க, கொஞ்சம் மனசுல கேட்டு பாருங்க. வெளியில வார்த்தை வந்து வராட்டாலும் பரவாயில்லை, மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. எல்லாரும் இந்த சபையை குறித்து தப்பு தப்பா சொல்லும் போது, இல்ல எங்க சபையை ஆண்டவர் தான் நடத்துறாருன்னு 4 பேருக்கு சாட்சி சொல்றேன்னு எனக்கு என்ன கிடைக்கும்? கேளுங்க. ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நன்மை உண்டு. நேச வைராக்கியம் இருந்து முன்னேறினா மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த சபையில எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் நிறைவேறின போது நான் ஒரே ஒரு நபருடைய வார்த்தையை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவருடைய நடத்திப்பின்படி தலைமை போதகர் இடத்துலேருந்து வார்த்தை வந்தா கிளம்பிடணும்னு. ஆனா சபை மக்கள் ஸ்தாபனத்தினுடைய எத்தனையோ போதகர்களிடத்துல, கமிட்டியினுடைய அங்கத்தினர்களா இருக்கிறவர்களிடத்துல, கமிட்டியினுடைய அங்கத்தினர்கள் இல்லாமல் இருக்கிறவர்களிடத்துல கூட ஒரு வார்த்தையாக நீங்க எங்க சபைக்காக பேசணும். ஏன் அந்த எண்ணம் வந்தது தெரியுமா? சபையை குறித்த ஒரு வைராக்கியம். எத்தனையோ பாஸ்டர்ஸ் என்கிட்ட வந்து ஊழியர் கூட்டம் முடிஞ்ச உடனே, தப்பா நினைக்காதுங்க தம்பி, எங்கள்கிட்டலும் உங்களுடைய விசுவாசிகள் வந்து சொன்னது உண்டு, நாங்க ஆனா இதை இவ்வளவு நாள் மறைச்சு வச்சோம். நாம் முறையிடுகிறதற்கு கர்த்தர் காண்கிறவரா இருக்கிறபடினால நம்முடைய முன்னேறுதல் ஒரு வைராக்கியம் உள்ளதா இருக்கணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் எப்படி முன்னேறணும்னா, 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நேரம் போயிடுச்சு, வேகமா முடிச்சிடுறேன். 2:2 போய் கிடைக்கும்,
கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன். நான் எப்படி முன்னேறணும்னா, அனுதினமும் நான் கதிர்களை சேகரித்து முன்னேறி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்க பிள்ளை உங்கள்கிட்ட வந்து, அம்மா எனக்கு ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது, அப்பா எனக்கு ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம யாரும் ஒன்றும் இந்த உலுக்கு மரம் ஒன்றும் வச்சிருக்கல, போய் உலுக்குற உடனே கீழே விழந்தோம் எடுத்த கொடுத்தோன்னு சொல்லுது. ஏதோ கஷ்டப்பட்டது, பிரயாசப்பட்டது, ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்படியோ சேகரித்து வச்சிருக்கிறதுனால பிள்ளை கேட்ட உடனே எடுத்து கொடுக்கிறதுக்கு மனம் வருது. இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? எடுத்த உடனே நான் என்ன மரமா வச்சிருக்கேன், இனி கேட்ட உடனே. புரியுதா? சேகரிச்சு வச்சிருக்கிறதுனால கேட்ட உடனே அதுக்கு மனசு வலிக்காம கொடுக்க முடியுது. நான் என் தேவனுக்குள் வளருகிறது, முன்னேறுகிறது அடையாளமா கதிர்களை சேகரித்து கொண்டே நான் முன்னேறலைன்னா, அவர் வரும்போது, அவர் வரும் நாளிலே என்னை காரமா சைத்து சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமா சைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை அவிழ்த்து போடுகிற எந்த வார்த்தைக்கும் செவி சாய்க்காதிருங்கள். ஏன்னா நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிற எல்லா தானியமும் அதை கேட்கும் போது நஷ்டப்பட்டு போகும். என் குடும்பத்தில் சில நாட்களாக ஒரு வாக்குவாதம், என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய சின்ன தாயாருக்கும். அவங்க பேசுகிறது ரெக்கார்டோட எனக்கு வருது. அதை கேட்டா உண்மையா சொல்லுவேன், உடனே ஊழியத்தை விட்டுட்டு பெட்டி கட்டிட்டு போக தோணும். ஏன்னா அவங்க ஆவிக்குரிய தாயார் போல பேசவே இல்லை. 2 நிமிஷத்துக்கு மேல நான் அதை கேட்க விரும்பவே இல்லை. ஏன்னா என் தேவனுக்குள்ளாய் நான் முன்னேறுவதற்கு இந்த வார்த்தை என்னை தேவனை விட்டு தூரப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ கதிர்களை சேகரிக்க முன்னேறும் போது உன் பையில கதிர்கள் மாத்திரம்தான் இருக்கணும். உன் விசுவாசத்துக்குள்ள விசுவாசம் மாத்திரம்தான் இருக்கணும். உன் ஜெப ஜீவிதத்துல ஜெபம் மாத்திரம்தான் இருக்கணும். உன் வசன பெட்டகத்துக்குள்ள உன் வசனம் மாத்திரம்தான் இருக்கணும். கதிர்களை சேகரிக்கிறவர்களாக முன்னேறி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கும் உலகத்தோட அந்த ஒட்டு கதை கேட்கறதோட இன்னும் தேவையில்லாத காரியங்களை சம்பாதிக்கிறதோட முன்னேறிக்கிட்டே இருந்தோம்னா உண்மையா உங்க மனசு தொட்டு நீங்க சொல்லணும், நான் முன்னேறவே இல்லை, நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். அதுதான் உண்மை. நான் கதிர்களை அனுதினமும் சேகரித்துக் கொண்டே, மன்னாவை சேகரித்துக் கொண்டே நான் முன்னேறுகிறவளா இருந்தால் மாத்திரமே முன்னேற முடியுமே தவிர, நான் கதிர்களை சேகரிக்க, மன்னாவை சேகரிக்க நான் தவறுவேனே ஆனால் என்னால் முன்னேறவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் பின்மாற்றமே உண்டாகும். அல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, கதிர்களை சேகரித்துக் கொண்டே, வசனங்களை சேகரித்துக் கொண்டே, விசுவாசத்தை சேகரித்துக் கொண்டே, ஜெப ஜீவிதத்தை சேகரித்துக் கொண்டே, ஆவிக்குரிய அனுபவத்தை சேகரித்துக் கொண்டே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க எந்த அளவு முன்னேறி போறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிரியை காண முடியும். எந்த அளவுக்கு கதிர்களை சேகரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த கதிர்களினால் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் செத்து மடிஞ்சு உருவாக்கப்பட்டதாக்கு இந்த வேதாகமம். ஆண்டவர் சும்மா ஒன்று நம்ம கையில தரல. இதை இன்னும் உங்களுக்கு படிக்க மனம் வரலன்னா நீங்க ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரமா போயிருக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த கருப்பு அட்டைக்கு நான் ஒரு பெரிய ஹிஸ்டரியே சொல்லுவேன். நம்முடைய பைபிளுக்கு ஃப்ரண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற கருப்பு அட்டைக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு.
ஒவ்வொருவருடைய மார்க்கங்களும் புத்தகங்களும் சந்தோஷத்தினால் பரவிக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் சுமக்கிற வேத வசனம் சந்தோஷத்தின் மிகுதியினால் இது பரவினதல்ல, இரத்த சாட்சிகளின் மிகுதியினால் இது பரவப்பட்டது. இந்த வேதாகமம் நம்ம கையில் ஆண்டவர் கதிர்களை எல்லாம் சேகரித்து தந்திருக்கிறார், ஒன்னு சேர்த்து தந்திருக்கிறார். இதை வாசிச்சாலே போதும். அல்லேலூயா. கதிர்களை சேகரிக்கிறவர்களாக முன்னேறுங்கள். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் 10வது வசனம். போகாமலும் பாருங்க, தயவு கிடைக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக முன்னேறி கொண்டே இருந்தாள். ரூத் எப்படி முன்னேறி கொண்டிருந்தாள்னா, ஒரு பெரிய எஜமான், வேலைக்காரர்களுடைய கண்களில் மாத்திரம் தயவு கிடைக்கல, வேலை செய்கிறவர்களுடைய கண்களில் மாத்திரம் தயவு கிடைக்கல, எஜமானுடைய கண்ணிலே தயவு கிடைக்கிற ஒரு ஸ்திரீயாக முன்னேறி கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. நமக்கு நம்ம வீட்டில் தயவு கிடைக்குதா? அப்ப நம்ம முன்னேற்றம் எப்படி இருக்கு? நான் இந்த அருமனை முக்கு வரைக்கும் ஒன்று போயிட்டு வரேன்னா, வீட்டை விட்டு வெளியே போனீர்னா காலை வெட்டி முடிச்சு போடுவேன். நீர் போன சமயத்துக்கு வர மாட்டீர். இங்க சொல்லல, பொதுவா. நான் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள்ட்ட அந்த ஒரு சாதனம் கேட்டேன், வாங்கிட்டு வரேன். பண்ணை வீட்டில் இருந்தேன், நீ போனேன்னா பார்த்துக்க. இது ஏன் வருது தெரியுமா? அவ்வளவு முன்னேற்றம். இன்னும் அங்கே வேணா உண்டாகி இல்லாமல் வீட்டில் இருந்து வர்றது கிடையாது. பின்ன வீட்டுக்கு வந்து 2 தபேலா வாசிச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகும். ரோட்டுக்கு போன பேரும் வேலையை முடிச்ச வீட்டுக்கு வந்தவனு கிடையாது. இன்னும் ரோட்டில் உள்ளவன்ட்டு எல்லாம் நின்று வாபளந்து சலுவா பாய்ச்சி உள்ள ஊராங்கதையெல்லாம் பேசி, பின்ன அங்கே இவனாக்குன்னு சொன்னா இவளாக்குன்னு சொன்னா அங்கே அடி உண்டாக்குற ஒரு வீட்டுக்கு வர்றது. பின்ன என்ன நடக்கும்? வீட்டுக்குள்ள ரெண்டகலம் தான். தயவு குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ளே தயவு இல்லை. ஏன் இல்லைன்னு இதான் காரணம். வீட்டை விட்டு வெளியே விட்டா பிரச்சனை இல்லைங்க. ஒரு எஜமானுடைய கண்ணிலேயே ஒரு ஸ்திரீக்கு தயவு கிடைக்கிற அளவுக்கு அவ முன்னேறினான்னா அவருடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் குடும்ப கதை பேசுறதுக்கு இந்த பிரசங்கம் எடுக்கவே இல்லை. மேலோட்டமா சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை தந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போகணும்னு விரும்புறேன். ஆனா மிக தெளிவாக உணர்த்தப்படுகிறேன். வீட்டுக்குள்ளே அந்த தயவு நமக்கு கிடைக்கலன்னா அப்ப நம்முடைய முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தான் யோசிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்கிற அளவுக்கு இந்த ஸ்திரீ முன்னேறி இருந்தாள். ஹல்லேலூயா. கடைசியாக அதே ரூத்துனுடைய புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பயப்படாதே, அறிவார்கள், பண்ணட்டும், இல்லாதிருந்தானே ஆகில் ஆணையிடுகிறேன். ஹல்லேலூயா. சாதாரண அந்நிய நாட்டு பெண்மணி இஸ்ரவேலுக்குள்ள ஒரு எஜமானுடைய மனவாட்டியாய் மாறுகிற அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையில என்ன இருந்ததுன்னா ஒரு முன்னேற்றம் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ நான் நம்முடைய ரட்சகரை ரட்சகர்ன்றோம், நம்முடைய தேவனை தேவன் சொல்றோம், நம்முடைய இயேசுவை நம்முடைய நண்பர்னு சொல்றோம், அப்பான்னு சொல்றோம், என்னெல்லாம சொல்றோம். மனவாட்டியாய் மாறுகிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறீர்களா? என் ரட்சகர் வரும்போது, என் மணவாளன் வரும்போது, எக்கால சத்தம் கேட்கும் போது
நான் மணவாட்டியாய் அவரோடு சேருவேன் என்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோமா? அல்லேலூயா. என்னுடைய முன்னேற்றம் ஐந்தாவது, மணவாளனை சந்திக்கிற அளவிற்கு நான் முன்னேறி இருக்க வேண்டும். அவருடைய மணவாட்டியாக நான் முன்னேறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்களை முடிச்சதிக்கலாமா? முன்னேறுதல் இல்லைன்னா தேவ கிரியை பார்க்கவே முடியாது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். மோசேயை நோக்கி, என்ன புறப்பட்டு போங்கள், சொல்ல நீ உன் கோலை ஓங்கி நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. பிரியமான தேவ சபையே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்படும்படியாய் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். முன்னேறுங்கள், முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். அவர் உங்களுக்காக கிரியை செய்வதற்கு உங்கள் பின்னாக எதிர்பார்த்து நின்று கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு பின்னாக எதிர்பார்த்து நின்று கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. அந்த முன்னேறுகிற அனுபவத்தை எனக்குள்ள தாருங்க ஆண்டவரே. அந்த முன்னேறுகிற அனுபவத்தை எனக்குள்ள தாருங்க ஆண்டவரே. அந்த முன்னேறுகிற அனுபவத்தை எனக்குள்ள தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பகுதியிலும் நான் உமக்குள் முன்னேறும்படி எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. நேச வைராக்கியத்தோடு முன்னேறுகிறதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. கதர்களை சேகரித்துக் கொண்டே முன்னேறுகிறதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தவர்களாகவே முன்னேறுகிறதற்கு எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. உம்முடைய மனவாட்டியாக நான் முன்னேறுகிறதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே.